சன் பிக்சர்ஸோட தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஷவுபின் ஷாக்கர், ஸ்ருதிஹாசன் மற்றும் அமீர்கான் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாக்கி வரும் கூலி படம் வரும் ஆகஸ்ட் 14 திரையரங்குகளில் வெளியாகுது. இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா ஜூலை இறுதியில் நடைபெறும் என தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த தகவல் உண்மைதானா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சன் பிக்சர்ஸ் அவரோட தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் மிக பெரும் இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறியது. அதற்கு முன்னதாக ரஜினிகாந்த் நடித்த பல படங்கள் பெரிய வசூல் வேட்டையை நடத்தலை. ஜெயிலர் படத்துக்கு பிறகு லைக்கா தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்த லால் சலாம் மற்றும் வேட்டையன் படங்களும் சொதப்பிடுச்சு. இந்நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்து வரும் கூலி படம் தமிழ் சினிமாவை பாக்ஸ் ஆஃபீஸில் தலை நிமிர செய்யும் என ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இந்த ஆண்டு பெரிய நடிகர்களின் படங்கள் தொடர்ந்து சொதப்பி வரும் நிலையில் ரஜினிகாந்தோட கூலி படம் என்ன ஆகும் என்கின்ற அச்சமும் சினிமா வட்டாரத்தில் ஏகதான் செய்து. குறைந்த பட்ஜெட்டில் எடுக்கப்படும் தரமான படங்களை பார்க்க விரும்பும் ரசிகர்கள் மல்டி ஸ்டாரர் படங்கள், பெரிய இயக்குனர் படங்கள் மற்றும் முன்னணி நடிகர்கள் படங்கள் சரியாக கனெக்ட் ஆகாத நிலையில் ஃப்ளாப் படங்களாக மாறி வருது. அஜித் குமாரின் விடாமுயற்சி, சூர்யாவோட ரெட்ரோ, கமல்ஹாசனோட தக் லைஃப் மற்றும் தனுஷின் குபேரா உள்ளிட்ட படங்கள் தமிழ் சினிமாவோட பெரிய வசூல் வேட்டையை நடத்தலை. ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் 600 கோடி வசூல் வேட்டை நடத்திய நிலையில் அதே ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் 600 கோடி வசூல் செய்து சாதனை படைச்சது. இந்நிலையில் லோகேஷ் இயக்கத்தில் பல முன்னணி நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு இணைந்து நடிச்சிருக்க கூலி திரைப்படம் நிச்சயம் மிக பெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் படமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஜூலை மாதம் முழுவதுமே சன் பிக்சர்ஸ் கூலி படத்தோட பிரம்மாண்ட ப்ரமோஷன் வேலைகளை ஆரம்பித்து விடும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் முக்கியமாக கூலி படத்தோட இசை வெளியீட்டு வியாபாரம் ஜூலை 26 அல்லது 27 நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என்றும், ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுனா, உபேந்திரா, ஷவுபின் ஷாக்கர் என ஒட்டுமொத்த படக்குழுவே வந்தால் இந்திய சினிமாவே இசை வெளியீட்டு விழாவை உற்று நோக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அனிருத் இசையில் ஏற்கனவே வெளியான சிக்கிட்டு வைப் பாடல் ஹிட்டடிச்சிருக்க நிலையில் ஜூலை முதல் வாரத்தில் 2வது சிங்கிளும் வெளியாகும் என பேச்சுகள் அடிபட்டு வருது. ஆகஸ்ட் 14 கூலி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் சன் பிக்சர்ஸ் பக்காவாக செஞ்சுட்டு வராங்க. மேலும் நீங்கள் கூலி படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.